வா போலாம். இங்கே நில்லு, நான் டெய்லர் போயிட்டு வரேன். கொடுத்த 30 ரூபாய்க்கு அரை மணி நேரம் தான் வெயிட் பண்ண முடியும். சீக்கிரம் போயிட்டு வா. என்ன லுக்கு? போ போ. டேய் வேலே, அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கல்கத்தா பீடா கட்டுறா. மச்சான் சூப்பர் ஃபிகர் வாக்குடா. கட்டிடலாமா? 100 ரூபா வச்சிருக்கேன்ல, பாத்துக்கடா. சரி ஓகேடா. பாத்து மச்சான், மொக்கையிட போற. ஏய் இப்ப பாருடா. டேய் அறிவு இருக்கடா உனக்கு? இருக்கு, ஆனா யூஸ் பண்ணது இல்ல. இரு, உன்னை என்ன பண்றே பாரு. ஏச்சே பா. மதிய தம்மடி கொடு. டேய் வா. வா. என்ன? அந்த பொறுக்கி பசங்க என்கிட்ட கலாட்டா பண்றாங்கடா. வா. என்ன பண்ணாங்க? பின்னாடி தட்டாங்கடா. இந்த பசங்களுக்கு இதேதானா வேலை? ஒரு பொம்பளை பிள்ளைய விடுறது இல்ல. இது பார், மார்க்கெட்னா 4 பேர் கைப்படதான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. போய் வேலையை முடிச்சுட்டு வா. என்ன பாக்குற? போறியா வரியா? வீட்டுக்கு போலாம். வா. நான் உன்னை நம்பி வந்தேன் பாரு. நீ வரியா? நான் கிளம்பட்டா? அவனுங்களே காட்டாம இருக்கானுங்க. என்ன வந்து என்ன பண்ண? அண்ணா வீடா கேட்டுட்டு வாங்காம போறீங்க? அண்ணி. என்ன மனுஷனா இவன்? மிருகம். என்னடா பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலமா. மார்க்கெட்ல 4 பொறுக்கி பசங்க என்கிட்ட அசிங்கமா நடந்துட்டானுங்க. சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருந்தா சண்டை போட தெரியுதுல. அங்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்டா என்னமா சொல்லிருப்பா? நான் இருக்கிறது கூட பார்க்காம பொறுக்கி மாதிரி சண்டை போடுறேன். 4 பொறுக்கிங்களோட 5வது பொறுக்கியா சேர்த்திருப்பா. நமக்கே மீன் வம்பு. நல்ல புள்ளியா இருக்கலான்னு பார்த்தா அங்க சண்டை போடலாம், இங்க வந்து சண்டை போடுறா. ஜெகன் மோகினி. நம்ம பிரபாவாது. எஸ். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா மீனா, நாம தானே பாத்து போனோம். ஏண்டா ஏதாவது சாப்பிடுறியா? சில்லுன்னு மோர் இருக்கு, கொண்டு வரட்டா? இரு வரேன். டேய் டேய், என்னடா சும்மாவா வேலை பார்த்த? வாங்கல. இரு அண்ணன் கிட்ட சொல்றேன். பயமா இருக்கு. ஏய் போய் சொல்லு. சிப்ப வாட்னா. நீ மோர் சாப்பிடு. பிரபா. இது வந்துடுமா? இப்பதானே வந்துடுமா? ஐயோ என்னமாச்சு? கடவுளே, இது ஒண்ணுதான் பாக்கி. இதுவும் நடந்துருச்சா? முகம் எல்லாம் வெளுத்திருக்கு. வயிறு பார்த்தா 3 மாசம் இருக்கும். உடம்பெல்லாம் வேற பூசின மாதிரி இருக்கு. கண்டிப்பா பெண் குழந்தையா தான் இருக்கும். முதல்ல அழுகையை நிறுத்துமா. எதாவது எப்படி பேசி தீர்த்துக்கணுமோ அப்படி பேசி தீர்த்துக்கலாம். வெளில யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. உள்ளவாமா. நல்லா பாக்கட்டும். எல்லாம் பாக்குற மாதிரி தானே உங்க பையன் செஞ்சான். எனக்கு இப்பவே ஒரு நல்ல முடிவு தெரிஞ்சாகணும். அப்படி போடு. அண்ணே, நான் தான் சொன்னேன்ல, உன் பையன் வெட்டியா சுத்திட்டு இருக்கும் போதே யாராவது ஒரு பொண்ணு வாயும் வயிறுமா வாசல்ல வந்து நிப்பான்னு. நின்னுட்டா. நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, உங்க பையன் சைக்கிள உடைச்சிட்டான்னு சொல்ல வந்தேன். இவ்வளவுதானா? சைக்கிள வந்து பாருங்க. பாருங்க, எங்க தாத்தா ஆசையா வாங்கி கொடுத்த சைக்கிளை எப்படி உடைச்சிருக்கான் பாருங்க. புது சைக்கிள் மாதிரி இருக்கே. பாருங்க. உன் சைக்கிள் ஏமா அவன் உடைச்சான்? சண்டை போட்டு உடைச்சான். சைக்கிள் உடைக்கிறதுக்காக வேண்டி சண்டை போட்டானா இல்ல சண்டை போடும்போது சைக்கிள் உடைஞ்சிச்சா?
அண்ணா அண்ணா தட்ட மாட்டேண்ணா அண்ணா தட்ட மாட்டேண்ணா தட்ட மாட்டேண்ணா இனிமே இந்த மார்க்கெட் பக்கம் உங்களை பார்த்தேன் பக்கமே வர மாட்டேண்ணா